Hi friends, welcome to Tech Catch. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைனமிக் VLOOKUP எப்படி அப்ளை பண்றது, அதுல டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணி டிராப் டவுன் லிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது, இது ரெண்டும் தான். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை எப்படி நம்ம ஃபார்மேட் பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. சிட்டி, ஸ்டேட், சேல்ஸ், பர்சன்டேஜ் அண்ட் ரிமார்க்ஸ், இது மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. இதுல நமக்கு பர்டிகுலர் சிட்டியோட டேட்டாஸை மட்டும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு டைனமிக் VLOOKUP எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்ம யூஸ்வலா VLOOKUP அப்ளை பண்றோம் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுவோம்? இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு VLOOKUP அப்படின்னு சொல்லிட்டு டேப் பிரஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு யூனிக் வேல்யூஸை தான் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம் VLOOKUPல. ஸோ வந்து இதுல சிட்டி வந்து யூனிக் வேல்யூ. ஸோ மதுரையை கிளிக் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு லுக்கப் ரேஞ்ச், டேபிள் ரேஞ்ச் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு எந்த காலம், பர்டிகுலர் காலமோட எந்த காலமோட ரிசல்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் இங்க மென்ஷன் பண்ணணும். லைக் 2 or 3 அப்படிங்கிறத. இப்ப பாருங்க, 2 அப்படி கொடுத்து 0 கொடுத்து நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா தமிழ்நாடு, அதாவது மதுரை வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம இதை வந்து டைனமிக்கா எப்படி யூஸ் பண்ணோம்? இப்ப சப்போஸ் எனக்கு வந்து சென்னை வேணும், சென்னையில உள்ள ஸ்டேட் இங்க வந்து சேல்ஸ் பர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து இது டைனமிக்கா எப்படி அப்ளை பண்றத நம்ம ஃபார்முலால யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஃபார்முலாக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணி ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அது எப்படி கிரியேட் பண்ண அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்ப பாருங்க, இங்க பாருங்க, மதுரையை கிளிக் பண்ண இந்த செல்ல நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கரெக்டா எனக்கு இங்க ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் ஷோ ஆகுது. அந்த லிஸ்ட் எங்க இருந்து ஷோ ஆகுதுன்னா இந்த சிட்டி டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு ஷோ ஆகுது. சப்போஸ் இன்கேஸ் நான் இதை வந்து எடிட் பண்றேன், இந்த டேபிள்ல இல்லாத வேல்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்னு எக்ஸல் உங்களுக்கு அலோவ் பண்ணாது. இந்த மாதிரி இந்த வேலிடேஷன் நாட் அக்செப்ட்னு சொல்லி டஸ் நாட் மேட்ச்னு சொல்லிட்டு வரும் உங்களுக்கு. பாருங்க, இப்ப இது வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் இதை டெலீட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இதை நான் கிளியர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இனிஷியலா எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இப்ப பாருங்க, இந்த செல்ல பர்டிகுலர் செல் எதுல உங்களுக்கு டிராப் டவுன் லிஸ்ட் வேணுமோ அந்த பர்டிகுலர் செல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டேட்டால இங்க டேட்டா டூல்ஸ்ல வேலிடேஷனோட ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ்ல உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுதுல்ல, இதுல உங்களுக்கு அலோ வந்து என்ன மாதிரியான வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்றத கேட்கும். நமக்கு வந்து லிஸ்ட் வேணும், லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல சோர்ஸ், நம்மளுக்கு அந்த லிஸ்ட் எங்க இருந்து வேணும், ஃப்ரம் அதர் ஷீட்ல இருந்தா இல்ல இந்த ஷீட்ல எந்தாவது வேல்யூஸ் வேணுமா அப்படிங்கிற சோர்ஸ் கேக்குது. நம்மளுக்கு இந்த லிஸ்டோட சோர்ஸ் எங்க இருக்குன்னா இந்த டேபிள்ல சிட்டிக்கு கீழே இருக்கு. நான் இதை கொடுக்குறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு டிராப் டவுன் லிஸ்ட், இந்த செல்ல கிளிக் பண்றப்பெல்லாம் ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் வரும். அதை வச்சு நீங்க இந்த பர்டிகுலர் டேபிள்ல உள்ள சிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் வந்து இங்க ஒரு சிட்டி ஆட் பண்றேன் புதுசா அப்படின்னா, இப்ப பாருங்க, சப்போஸ் நான் வந்து some 56% லைக் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல இது ஷோ ஆகாது. ஏன்னா நம்ம வந்து ரேஞ்ச் செலக்ட் பண்ணப்ப நம்ம அன்டில் 17 வரைக்கும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், 18 செலக்ட் பண்ணல. இன்கேஸ் நீங்க வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திரும்ப போயிட்டு டேட்டா வேலிடேஷன்ல இந்த ரேஞ்ச்ல போயிட்டு திரும்ப நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு தஞ்சாவூரும் வந்துடும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணி நீங்க டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப சிட்டிஸ்க்கு கிரியேட் பண்ணிட்டேன். லுக்அப் காலம் இதுக்கும் நான் கிரியேட் பண்ண போறேன்.
டேட்டாஸ்ல போயிட்டு லிஸ்ட் லுக்அப் காலம் எனக்கு இது என்னென்ன வேணும், என்னென்ன காலம்ஸ் வேணும் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோர்ஸ்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து சிட்டியா, ஸ்டேட்டா, சேல்ஸ் பர்சன்டேஜா, ரிமார்க்ஸா அப்படிங்கிறது வந்துடும். இப்ப பாருங்க. ஸோ டைனமிக் VLOOKUP எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் டு VLOOKUP டேப் கொடுத்துட்டு லுக்அப் வேல்யூ கொச்சின் கமா கொடுத்துட்றேன். இப்போ வந்து டேபிள் அரே கொடுக்குறேன் கமா. யூஸ்வலா இந்த இடத்துல நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா காலம் இண்டெக்ஸ் கொடுப்போம். மேபி 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம். அந்த மாதிரி எந்த பர்டிகுலர் காலமோட வேல்யூ நம்மளுக்கு ரிசல்ட்டா வேணுமோ அந்த இண்டெக்ஸ் கொடுப்போம். நம்ம அந்த மாதிரி இப்ப கொடுக்காம மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொடுக்க போறோம். மேட்ச் டேப் பிரஸ் பண்ணிக்கோங்க. எந்த காலமோ அந்த வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த வேல்யூ எந்த காலம்ல இங்க மேட்ச் ஆகுதோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே கமா 0 கொடுங்க. திரும்ப VLOOKUPக்கான 0 கொடுத்துருங்க. என்டர். இப்ப பாத்தீங்கன்னா கொச்சின் அது லுக்கப்போட காலம் வந்து ஸ்டேட்ல இருக்கு. ஸோ கொச்சின் எந்த ஸ்டேட்? கேரளா. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துருச்சு. சப்போஸ் இத ஸ்டேட் இல்லாம எனக்கு பர்சன்டேஜ் மாத்தணும் அப்படின்னா ஸோ கொச்சின் கேரளா 58% உங்களுக்கு வந்துருச்சு. இல்ல எனக்கு பர்சன்டேஜ் வேணாம், ஆவரேஜ் வேணும் அப்படின்னு சொல்லும், ரிமார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப ரிமார்க்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட் வேணும் அப்படிங்கிறப்ப ஸ்டேட்டை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இது கொச்சின் வேணாம், எனக்கு வேற சிட்டி நேம் வேணும் அப்படிங்கிறப்ப ஹைதராபாத். ஹைதராபாத் எந்த ஸ்டேட்? தெலுங்கானா. ஸோ தெலுங்கானால என்ன சேல்ஸ் பர்சன்டேஜ்? 92. ஸோ டைனமிக்கா நீங்க ஒரு வேல்யூவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்க டைனமிக்கா இந்த VLOOKUP வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஹைதராபாத்தோட சேல்ஸ் பர்சன்டேஜ் 92% உங்களுக்கு வந்துருச்சு. இதே நீங்க வேற சிட்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா போயிட்டு டிராப் டவுன் லிஸ்ட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேல்ஸ் வேணாம், எனக்கு ரீமார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப ரீமார்க்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் VLOOKUP அப்ளை பண்ணும்போது நம்மளா போயிட்டு டைப் பண்ணி அந்த VLOOKUPோட வேல்யூ சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஸ்டாண்டர்டா ஒரு ஃபார்ம்ல அப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்கான வேல்யூவை ரிசல்ட்டா கொடுக்கும். ஆனா இங்க வந்து நம்ம டைனமிக் VLOOKUP எப்படின்னா வேல்யூவை கண்டினியூஸா சேஞ்ச் பண்றோம், அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த டைனமிக் VLOOKUP உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அதை எப்படி அச்சீவ் பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் டேட்டா வேலிடேஷன் போட்டு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் VLOOKUPல இண்டெக்ஸ் காலம்க்கு பதிலா மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டைனமிக் VLOOKUP வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு டேட்டாவை வந்து ரிட்ரீவ் பண்றதுக்கு. நிறைய இடத்துல நீங்க இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியா. ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க வீடியோ பார்த்துட்டு விட்டுறாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபாலோ டெக் கேட்ச் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த மாதிரி இன்னொரு அட்வான்ஸ்டு ஃபார்முலாவோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.